அருணாச்சலம், அருணமலை, திருவண்ணாமலை. அது மாதிரி சிவன்மலை சிவாச்சலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு மரபு இருக்கு. சிவபாக்கியர் அங்க தவம் செஞ்சதாகவும், கைலாசத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் யுத்தத்துக்கு போகின்ற பொழுது அந்த மேருமலையை தூக்கி சுமந்து வில்லா வளைச்ச பொழுது அதனுடைய ஒரு துளி, ஒரு துகள் விழுந்த இடம்தான் இந்த சிவன்மலை தலம் அப்படிங்கிறது பெரும்பாலான மக்களுடைய நம்பிக்கை. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அன்னை தமிழகத்தில் அற்புதம் செய்யக்கூடிய ஒரு அருளாளர் யாரு? நம்ம சிவன்மலை முருகப்பெருமான். எல்லா ஊர்லயும் நம்ம கோவிலுக்கு போனோம்னா முதல்ல பிள்ளையாருக்கு கஜானனம் பூதகநாதி சேவிதம் கபித்த ஜம்பூபலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக அப்படின்னு சொல்லி பாடுவோம். 5 கரத்தனை சொல்லி பாடுவோம். பிள்ளையாருக்கு தான் முதல் வணக்கம். இது மற்ற எல்லா திருக்கோயில்லையும். ஆனா சிவன்மலை முருகன் கோயில்ல ரொம்ப வித்தியாசம் என்னன்னா, இங்க முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கு தான் அங்க முதல் வழிபாடு. கருவறையில வள்ளி தெய்வ யானையோடு காட்சி கொடுக்கக்கூடிய எங்க கந்த கடவுள் அந்த சிவாச்சலமூர்த்தி சிவன்மலை ஆண்டவருக்கு தான் முதல் பூசை.